சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல 2025 மார்ச் 29ஆம் தேதி நடக்க இருக்கிற சனிப்பெயர்ச்சி 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும், என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல கன்னி ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும், ஏதாவது ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துமா, ஏதாவது உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை கொண்டு வருமா, அப்படி இல்லைன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் இந்த சனிப்பெயர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கன்னிராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான பிரச்சனைகள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். இந்த சனிப்பெயர்ச்சி காலத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன யோகங்களையும் சின்ன சின்ன வாய்ப்புகளையும் கூட உங்களால முழுமையா பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதனால கன்னிராசிக்காரங்க வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் தினம் போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கன்னிராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உங்களோட ஜென்ம ராசியில கேது உட்கார்ந்திருக்கார், களத்திரஸ்தானத்துல ராகு உட்கார்ந்திருக்கார். அதனால குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவுல பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு. குடும்ப வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கறதே முழுமையா இல்லாம போயிடுச்சு. நிறைய சண்டை சச்சரவுகள், நிறைய பிரிவுகள், நிறைய அவமானங்கள் அப்படிங்கறத மட்டும்தான் சமீப காலமா சந்திச்சுட்டு வரீங்க. உங்களை சுத்தி சொந்த பந்தங்கள்னு சொல்லி 1000 பேர் இருந்தாலும் நீங்க தனிமையில இருக்க வேண்டிய ஒரு சூழல் தான் சமீப காலமா இருந்துட்டு வருது. சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்தோ அல்லது குடும்பத்துக்கிட்ட இருந்தோ சரியான ஆதரவோ அல்லது அன்போ கடந்த 4-5 வருஷமா உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. தினம் மன நிம்மதி இல்லாம நிறைய மன அழுத்தங்களோட தான் நீங்க ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு வரீங்க. பெரிய அளவுல உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் எந்த விதமான மாற்றங்களும் நடக்கல. மகிழ்ச்சி, மன நிம்மதி அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களை விட்டு முழுமையா விலகி கிட்டத்தட்ட 5 வருஷங்களுக்கும் மேல ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதனால ஒரு சில கன்னிராசிக்காரங்களை தவிர்த்து பெரும்பாலான கன்னிராசிக்காரங்க நடைபிணமான ஒரு வாழ்க்கையை தான் சமீப காலமா வாழ்ந்துட்டு வரீங்க. ஒரு சில கன்னிராசிக்காரங்களுக்கு காசி, ராமேஸ்வரம் அப்படின்னு நம்ம சன்னியாசியா போயிடலாமா அப்படிங்கிற நினைப்பு கூட இந்த 5 வருஷத்துல கட்டாயமா ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகளாலேயே நீங்க மனம் வெறுத்து போய் ஒரு வெறுப்பான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வரீங்க. குடும்பத்துக்கிட்ட இருந்து நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கல அப்படிங்கிற காரணத்தாலேயே பெரும்பாலான கன்னிராசிக்காரங்க தொழிலையும் தோத்து போயிருக்கீங்க, வியாபாரத்திலையும் தோத்து போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல தற்சமயம் உங்க ராசிக்கு 6வது வீடான சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில இருக்கிற சனி பகவான் இந்த 2025 மார்ச் 29ஆம் தேதிக்கு அப்புறமா கும்பராசியை விட்டு விலகி உங்களோட களத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீனராசிக்கு பயிற்சியாகி ராகு பகவானோட இணைஞ்சி சஞ்சாரம் பண்ண போறார். அதாவது கன்னிராசிக்காரங்க இது நாள் வரைக்கும் ரோக சனியோட ஆதிக்கத்துல இருந்தீங்க. அதனால உங்களுக்கு சனி பகவானால பெரிய அளவுல பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்திருக்காது. ஆனா 2025 மார்ச் 29க்கு அப்புறமா நீங்க கண்டக சனியோட ஆதிக்கத்துல வரப்போறீங்க. மீனராசிக்கு பயிற்சியாகக்கூடிய சனி பகவானோட பார்வையும் உங்களோட ஜென்ம ராசியான கன்னி ராசியில நேரடியா பதிய போகுது. இந்த கண்டக சனி கன்னிராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவுல பிரச்சனைகளை ஏற்படுத்தும், நிறைய அவமானங்களையும் இழப்புகளையும் ஏற்படுத்தும், தொழில் ரீதியா நிறைய முட்டுக்கட்டைகளையும் நெருக்கடிகளையும் ஏற்படுத்தும், கடன் சம்பந்தமான நெருக்கடிகளை 2 மடங்கு அதிகரிக்கும், ஜாதகரோட உடல் ஆரோக்கியத்திலையும் பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இதனாலதான் பெரும்பாலான ஜோதிடர்கள் இந்த கண்டக சனி கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுல நெருக்கடிகளை கொடுக்கும், கன்னிராசிக்காரங்களை முழுமையா அழிச்சு விட்டுரும், முழுமையா முடிச்சு விட்டுரும், கன்னிராசிக்காரங்க இனிமே எழுந்திருக்கவே முடியாது, கன்னிராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கறதே கிடைக்காது, நோய் நொடிகளால பாதிக்கப்பட்டு கன்னிராசிக்காரங்க ஒரு நரக வாழ்க்கையை வாழ போறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த கண்டக சனி பெரிய அளவுல நெருக்கடிகளை கொடுக்காது அப்படின்னு சொல்லுவேன். பர்டிகுலரா கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு சில யோகங்களை கொடுத்து பெரிய அளவிலான நெருக்கடிகள்ல இருந்து இவங்களை வெளியே கொண்டு வரக்கூடிய வேலையை இந்த கண்டக சனி ரொம்ப சிறப்பா செய்யும் அப்படின்னு நான் சொல்லுவேன். குறிப்பா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா கண்டிப்பா உங்க குடும்ப வாழ்க்கையில இருந்துட்டு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். குடும்ப வாழ்க்கையில நல்ல விதமான மன நிம்மதி, நல்ல விதமான சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க பயப்படக்கூடிய அளவுக்கு உங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளோ, பிரிவுகளோ, அவமானங்களோ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்படாது. ஒரு சில ஜோதிடர்கள் சொல்ற மாதிரி நரக வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சூழலும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படாது அப்படின்னு சொல்லுவேன். நீ எல்லாம் என்னையா ஜோசியக்காரன், கண்டக சனி நல்லது செய்யும், லாபங்களை கொடுக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கண்டக சனி அப்படின்னாலே குடும்ப வாழ்க்கையை சீரழிச்சு ஜாதகரை பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வரும் அப்படின்னு தானே எல்லா ஜோதிடர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடானா மாத்தி மாத்தி பேசுறிய அப்படின்னு கேட்டீங்கன்னா,
வெறும் சனி பயிற்சியை மட்டும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த கண்டக சனி குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளை ஏற்படுத்தும், ஆரோக்கிய பிரச்சனைகளை கொண்டு வரும், திடீர் பண நெருக்கடியை ஏற்படுத்தி உங்களை கடனாளிகளா மாத்தி விட்டுரும். ஒரு சில கன்னிராசிக்காரங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழலை கூட இந்த கண்டக சனி ஏற்படுத்தி விட்டுரும். ஆனா நம்ம வெறுமனே இந்த சனி பயிற்சியை மட்டும் பார்க்காம சனி பயிற்சிக்கு அடுத்ததா நடக்க இருக்கிற குரு பயிற்சியை பத்தியும் கண்டிப்பா பார்க்கணும். முக்கியமா சனி பகவான் பயிற்சியாகி கரெக்டா 30 நாட்கள்ல குரு பகவானோட பயிற்சி நடக்க இருக்குது. அதனால இந்த 2 பயிற்சியையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கன்னிராசிக்காரங்க இதனால் வரைக்கும் சந்திச்சுட்டு வரக்கூடிய வேதனைகள்ல இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாவே இந்த சனி பயிற்சி காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சனி பகவான் 2025 மார்ச் 29 மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுல இருந்து சரியா ஒரு மாசம் கழிச்சு மே 1 குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுல மிதுன ராசி அப்படிங்கிறது உங்களோட தொழில் ஸ்தானம் அப்படிங்கறதால தொழில் ஸ்தானத்துல இருக்கிற குரு கண்டிப்பா தொழில் முன்னேற்றத்தை கொடுப்பார். தொழில்ல பெரிய அளவுல வீழ்ச்சிகளை கொடுக்கவே மாட்டார். சனி பகவான் என்னதான் உங்களுக்கு தொழில நெருக்கடிகளை கொடுத்தாலும் பிரச்சனைகளை கொடுத்தாலும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நிறைய தன்னம்பிக்கையை குரு பகவான் கண்டிப்பா கொடுப்பார். சிறப்பான மன உறுதி, மன தைரியம் அப்படிங்கிறது குரு பகவானோட அருளால உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். சனி பகவான் கொடுக்கக்கூடிய எல்லா விதமான நெருக்கடிகளையும் நீங்க ரொம்ப சுலபமா சமாளிச்சு மேல வரக்கூடிய அளவுக்கு ஒரு மன தெளிவையும் குரு பகவான் கட்டாயமா கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். இதனால இந்த கண்டக சனி காலத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே ரொம்பவே தெளிவான முடிவுகளா இருக்கும். அப்படி நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் மூலமா உங்களுக்கு நல்ல விதமான லாபங்களும் கிடைக்கும், உங்க வாழ்க்கையில நல்ல விதமான முன்னேற்றங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் மிதுன ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய குரு பகவானோட நேரடி பார்வை உங்க ராசிக்கு 2வது வீடான குடும்ப ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற துலா ராசியில பதியும் அப்படிங்கறதால குடும்ப வாழ்க்கையிலையும் இந்த கண்டக சனி உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்புகளை ஏற்படுத்தாது. இன்னும் சொல்ல போனா பிரிஞ்சிருக்கிற கணவன் மனைவி கூட ஒன்னு சேரக்கூடிய ஒரு சூழலை குரு பார்வை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால உங்களோட குடும்ப வாழ்க்கையில உங்களை விட்டு போன மன நிம்மதியும் சந்தோஷமும் திரும்பவும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். குடும்பத்துக்கிட்ட இருந்து நல்ல விதமான சப்போர்ட், ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் இருந்துட்டு வரக்கூடிய மனக்கசப்புகள் எல்லாமே இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா முழுமையா விலகும். உங்க வாழ்க்கை துணை உங்களை சிறப்பா புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க கிட்ட இருந்தும் நல்ல விதமான ஒத்துழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா டிவோர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சு போயிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கிற கன்னிராசிக்காரங்க கூட மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாவே இந்த கண்டக சனி காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா இந்த கண்டக சனி பாதிப்பையே கொடுக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த கண்டக சனி ஒரு சில பாதிப்புகளை உங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தும். அந்த பாதிப்புகள் எந்த மாதிரியான பாதிப்புகளா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உடல் ஆரோக்கியத்துல இந்த கண்டக சனி பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவேன். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா மூட்டு வலி, முழங்கால் பிரச்சனைகள், முதுகு வலி, முதுகு தண்டுவட பிரச்சனைகள், எலும்பு ஜவ்வு விலகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை இந்த கண்டக சனி கண்டிப்பா கொடுக்கும். ஒரு சில கன்னிராசிக்காரங்க விபத்துக்களை சந்திச்சு அந்த விபத்துக்கள் மூலமா எலும்பு முறிவுகளை சந்திக்கிறதுக்கு கூட இந்த கண்டக சனி காலத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதனால இந்த கண்டக சனி காலகட்டத்துல கன்னிராசிக்காரங்க உங்களோட உடல் ஆரோக்கியத்துல ரொம்பவே அதிகபட்ச கவனத்தை செலுத்திட்டு வாங்க. வாகன பயணங்கள் செய்றீங்க அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்துக்கோங்க. முக்கியமா இருசக்கர வாகனங்கள்ல பயணம் பண்றவங்க ரொம்பவே பாதுகாப்பா பயணம் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டமாவே அடுத்து வரக்கூடிய 2.5 ஆண்டுகளும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா உங்களோட உடல் ஆரோக்கியத்துல அதிகபட்ச கவனத்தை செலுத்திக்கிட்டு உங்க குடும்ப வாழ்க்கையில முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போயிட்டீங்க அப்படின்னா இந்த கண்டக சனி காலம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு யோகமான காலமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.